இந்த ஊரில் சொல்லுவாங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு வந்து அது மாதிரி காரியம் தான் பெருசுன்னு இருக்கணும் வந்து வீரியம் பெருசாக இருக்கவே கூடாது வந்து அப்படி ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட ஒரு 320 கோடி ரூபாய் கிடைக்காமல் போக போகிற ஒரு நிலைமையில் வந்து பங்களாதேஷ் டீம் இருக்குது. உங்களுக்கு அந்த கதை தெரியும். பங்களாதேஷ் டீம் இப்போ T20 உலகக்கோப்பை மேட்ச் பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து தொடங்க போது. கிட்டத்தட்ட இந்த வாட்டி தான் வந்து 20 அணிகள் பங்கேற்குது. ஒரு கோலாகலமான ஒரு மேட்சாக எப்படி 50 ஓவருக்கான வேர்ல்டு கப் மேட்சோ அது மாதிரியான இந்த T20 மேட்ச்சு ஐபிஎல்லாம் தாண்டி ஒரு வைப்பு. நிறைய புது புது அணிகள்லாம் உள்ளே வந்திருக்குது. அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு இந்தியாவிலும் இலங்கையிலும் வந்து இந்த மேட்ச்லாம் நடக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியா பங்களாதேஷ் பிரச்சனை. நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து விளையாடுற மாதிரி இல்லை. மும்பையில் ஒரு மேட்ச்சு, கல்கட்டாவில் 2 மேட்ச்சு பங்களாதேஷ் வந்து நாங்கள் விளையாடுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது. எங்கள் மேட்ச்லாம் தூக்கி போய் இலங்கையில் வைங்க, நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஐசிசி கிட்ட அவங்க வச்சுருந்தாங்க. ஐசிசி கிட்ட வச்சுருந்து ஐசிசி வந்து பிசிசிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி அப்புறமா இல்லைங்க ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து சொன்னால் எப்படி மாற்ற முடியும், ஆல்ரெடி எல்லாமே அட்டவணைலாம் சார்ட்லாம் போட்டாச்சு, அந்தந்த கிரவுண்டுக்கு அந்தந்த மேட்சுக்கான ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைச்சாச்சு. இப்போ டெலிகாஸ்ட்லாம் மாறும். வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து வெளியே போயிடுவாங்க இந்த மேட்ச் இல்லை அப்படின்னா. அவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, அதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஐசிசியும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு இல்லைங்க நீங்கள் வந்து தாங்க விளையாடி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு பொழுது இல்லை நாங்கள் வரமாட்டோம், நாங்களாம் வந்து இது வரமாட்டோம். எங்கள் முன்னாள் அதிபரை வந்து பிரதமரை அவங்க வச்சுருக்காங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து கழகத்தை உண்டு பண்ணுறாங்க, அப்புறமா வந்து எங்கள் உயிருக்கான அச்சுறுத்தல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அங்கே விளையாடுறதுக்கு எங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் குறிப்பாக வந்து இங்கே ஷாருக் கான் டீமில், கொல்கட்டா டீமில் ஒரு பங்களாதேஷ் வீரரை ஐபிஎல்ல எடுத்து அதன் பிறகு கடுமையான எதிர்ப்பு வந்து அங்குள்ள பங்களாதேஷ் உள்ள சிறுபான்மையினர் இந்துக்களை வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க வந்து இவங்களை வந்து டீமில் எடுக்கலான் போது அந்த வீரரை விடுவிச்சிட்டாங்க. அதில் தான் பங்களாதேஷ் டீம் பயங்கர கடுப்பாகி போச்சு. சரி, இப்போ ஃபைனலாக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்போது ஐசிசி ஒரே போடப்பட்டான். நீ வந்து விளையாடுறத முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இங்கே விளையாடலைன்னா அந்த மேட்ச்லாம் தோற்ற மேட்ச் ஆகிடும், வின் பண்ணதாக இருக்காது. புள்ளி பட்டியலில் அதெல்லாம் வந்து 0வில் வந்து சேர்ந்தோம்னா பரவாயில்ல, ரைட்டு, நம்ம போனால் போகும்போது மற்ற மேட்ச்சில் விளையாடி நம்ம இது பண்ணிடலாம், நம்ம வின் பண்ணிடலாம், அல்லது செமிஃபைனலுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. கடைசியில் ஐசிசி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணும்னே வந்து ஒரு அட்டவணை போட்டாச்சு, இந்தியாவில் அப்படியாப்பட்ட அச்சுறுத்தல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீங்கள் இதை ரொம்ப வந்து காலம் தழுத்துற மாதிரி இதை வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, நீங்கள் விளையாடலைன்னா அவ்வளோதான். வந்து நீங்கள் விளையாடலாம், நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து வந்து உள்ளே வந்துடும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஆச்சு. வந்து அதோடு கிளம்புங்கன்னு சொல்கிறதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம், ஒரு நாள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு கடிதம் எழுதி இல்லை எங்கள் உணர்வை புரிஞ்சுக்கங்க, எங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கங்க, எங்கள் நாட்டில் உள்ள சூழ்நிலையை நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளுங்கள், நீங்கள் மறுபடியும் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்போது ஐசிசி என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு குரல் வாக்கெடுப்பு ஒன்று நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வாக்கெடுப்பு அங்கே உள்ள முக்கிய உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரியான வாக்கெடுப்பு நடத்தும் போது ஒரே ஒருத்தர் தான் பங்களாதேஷுக்கு ஆதரவாக ஒரு நாட்டை சேர்ந்தவர்களோ பாகிஸ்தானை சேர்ந்தவர் ஒருத்தர் மட்டும் தான் குரல் விட்டுருக்காங்க. மீதி அத்தனை பேரும் வந்து இது ஒரு தப்பான முடிவு, வந்து விளையாட்டாக பார்க்கணும், அரசியலாக பார்க்கணும், இது எப்படி வந்து இவங்க சரி எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவத்தை, அதுக்கான காரணத்தை, அதுக்கான ஆதாரத்தை எதுவுமே கொடுக்காம வாய்மொழியாக வந்து சொல்கிறத எந்த விதத்தில் நியாயம்? இந்தியன் கவர்மெண்ட்டோ அல்லது இந்திய கிரிக்கெட் வாரியமோ நாங்களுக்கு வந்து அவங்களுக்கு சேஃப்டி நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோன்னு எதுவும் சொல்லி சொல்ல, கூடுதலான பாதுகாப்பே கொடுக்குறேன்றாங்க. கொல்கட்டாவில் விளையாடுற 2 மேட்சுக்கும் மும்பையில் விளையாடுற ஒரு மேட்சுக்கும் நாங்கள் கூடுதலான பாதுகாப்பே கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வேணும்னே இதை அரசியல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ஐசிசி பயங்கர கடுப்பாகி போய் நீ விளையாடலாம் கிளம்பிடு, அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா இப்போ நாடு இருக்கிற நிலைமையில், பங்களாதேஷ் இருக்கிற நிலைமையில் பொருளாதார பின்னடைவு மிக மிக மோசமாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐசிசி வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த டீம் இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய உறுப்பு நாடுகள் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவான், பிரித்து கொடுப்பாங்க வந்த தொகையிலேருந்து. அப்படி பங்களாதேஷுக்கு சேர வேண்டிய பணம் அவங்க காசுப்படி பார்த்திங்கன்னா 325 கோடி, அந்த 325 கோடியை கட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இது தவிர மிக முக்கியமான விஷயம் என்னென்னா,
பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு இந்த வீரர்கள் எங்கன்னா சுதந்திர போகிறாங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை அரசியலாக மாற்றுறாங்க. அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச், அதுவும் வேர்ல்டு கப் வந்து, அதுவும் T20 நடக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கத்துக்குட்டி அணிலாம் உள்ளே வருது, அதுங்கெல்லாம் போட்டு பிறந்துடலாம் நம்ம போய் இந்த வாட்டி அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த வீரர்களுக்கு. அவங்களால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதுக்கு அந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்கள் மேட்ச் விளையாடி உங்களுக்கான ஊதியம் இருக்குல்ல, அதனுடைய 50% நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. அதில் கூட ஒரு மூத்த பிளேயர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் காசு ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க, வந்து நம்ம திறமையை, நம்ம நாட்டோட திறமையை ஒரு வீரர் போய் ஒரு இடத்துல வந்து சொல்லணும், அவங்க வந்து நிரூபிக்கணும். ஆனால் இப்படிலாம் போட்டு அழுத்துனீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பட்டும் படாமல் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏதாவது சொல்லிவிட்டோம்னா அங்கே வம்பாயிடும் அங்கே இருக்கிற நிலமையில அப்படின்னு. இதெல்லாம் மீறி இன்னொரு பெரிய பின்னடைவு என்னன்னா, இந்த பங்களாதேஷ் விளையாடுற மேட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்சுக்காக ஸ்பான்சர்ஷிப் அங்கே பங்களாதேஷில் டெலிகாஸ்ட் உரிமை வந்து அங்கே வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட் உரிமை இருக்குல்ல, அது மொத்தத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் வெளியே போயிட்டான், அதனுடைய தொகையெல்லாம் அங்கே போகும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இந்திய அணி பங்களாதேஷ் போய் ஒரு தொடர் ஒன்று விளையாடுறதுக்காக இருந்தாங்க. இது மாதிரிலாம் இவங்க பிரச்சனை பண்ணி அந்த தொடர் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. குறிப்பாக நீங்கள் இது பெருமைக்கான விஷயம் கிடையாது, நீங்கள் பங்களாதேஷ், அப்புறமா இலங்கை, ஜிம்பாப்வே, இது மாதிரியான சின்ன சின்ன நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு போய் இந்தியா விளையாடுற ஒரு மேட்ச் இருக்குல்ல, அந்த நாடுகள் 10 டீமுக்கு கூட விளையாடின அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் லாபம் வந்து அந்த ஒரு மேட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உலகத்திலேயே அதிகப்படியான கிரிக்கெட் ரசிகர்கள் உள்ள ஒரு நாடு வந்து இந்தியா, உலகத்தில் அதிகப்படியான கிரிக்கெட்டில் முதலீடு செய்யக்கூடிய நாடு வந்து இந்தியா, அதிகப்படியான வருமானம் வந்து கிரிக்கெட்டில் வர்ற நாடு வந்து இந்தியா. இங்கே ஐபிஎல் மாதிரியா பயங்கரமான விமர்சனம் இருக்குதுல்ல, ஐபிஎல் சூதாட்டம், ஐபிஎல் வந்து பிளாக் மணியெல்லாம் ஒயிட்டாக மாற்றுறாங்க, ஐபிஎல் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேம்லிங் சந்தையாகவே இயங்குது வந்து, என்ன ஏன் ஆட்டெல்லாம் போய் ஏலம் எடுக்கிற மாதிரி இங்கே பிளேயர்ஸை உட்கார வச்சு ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு விமர்சனம் வந்துகிட்டு இருந்தால் கூட, ஆனால் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் காசு வந்து கொட்டுறது வந்து இந்தியாவில் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறக்குறைய நம்ம பக்கத்து நாடான இலங்கை கிரிக்கெட் அணி வளர்ந்ததுக்கு காரணமே இந்தியா தாங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்க வந்து அடிக்கடி வந்து நீங்கள் விளையாடுங்க, எங்களையும் விளையாட கூப்பிடுங்க, ஏன்னா நீங்கள் விளையாட்டு நாங்கள் விளையாட வந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய டீமாக மாற முடியும், எங்களுக்கும் வருமானம் வரும்னு. நீங்கள் ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க, அத்தனை திறமையான வீரர்கள் அங்கே இருக்காங்க. தர்மஸ்தலாவில் இருக்கிற ஒரு கிரவுண்டையே அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டாங்க இந்தியாவில். நீங்கள் பாட்டு பயிற்சி எடுத்துங்க, இங்கே விளையாடுங்க, உங்கள் வீரர் நாங்கள் வளர்த்து விடுறோம் அப்படின்னு. எங்கள் ஐபிஎல்ல வந்து ஆப்கானிஸ்தான் டீமில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, முக்கியமாக ஒன்றும் கேட்டால் இன்னும் கல்ஃபில் போயிட்டு ஆப்கானிஸ்தான் டீம் வந்து பெரிய அளவில் வந்து சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதை தான் சொன்னேன் நான், காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்வாங்க. எங்களுக்கு வீரியம் தான் பெருசு, காரியம் கிடையாது அப்படின்பொழுது இழப்பு உங்களுக்கு தான். திரும்பவும் சொல்லும்போது, ஏன்னா நான் ஒரு தடவை துபாய்க்கு போயிட்டு இருக்கும்பொழுது ஃப்ளைட்டில் அந்த படங்கள்லாம் இருக்கும், அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பங்களாதேஷ் படம் இருந்தது. சும்மா எப்படி தான் எடுத்திருக்காங்க அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா, ஒரு கிரிக்கெட்டை வச்சு ஒரு படங்க வந்து, அந்த நாட்டில் எவ்வளோ கிரிக்கெட் வெறியாக இருக்கிறாங்க. ஒரு பையன் பேட் வாங்குறதுக்காக ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் அது கீழே இருக்கிற ஒரு பையன் ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கினான், அவன் கனவு. அந்த கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு வந்தால் தான் அவனை உள்ளூர் டீமில், அது உள்ளூர் டீம்னோட பெரிய டீம்லாம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரீட்டில் விளையாடுவாங்களா அது மாதிரி டீம், அதில் விளையாடுறது அந்த கிரிக்கெட் பேட் வாங்குறதுக்கு என்ன அலைவான். கடைசியில் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய சைக்கிள் எடுத்து போய் தெரியாதமா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் விற்றுட்டு அந்த பேட்டை வாங்கிட்டு வந்துடுவான். அவங்க அப்பா சைக்கிள் எங்கன்னு கேட்கும்போது ஓன்னு அழ ஆரம்பிப்பான். அழ ஆரம்பிச்சோன்னு இந்த பேட்டை எடுத்து காமிப்பான், வந்து காமிச்சவொடனே அதோட படம் முடிஞ்சு போய்டும். இது என்னென்னா, அந்த அளவுக்கு அங்கே வந்து கிரிக்கெட் வந்து பெரிய இருக்கிற ஒரு சின்ன நாடு வந்து, உங்கள் வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து விளையாட்டாக பாருங்கள், அரசியலாக பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கல அப்படின்போது நஷ்டம் அவங்களுக்கு தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.